மக்களே! வெல்கம் டு நிகிர் லவ் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் ஸ்டோரீஸ். இன்னைக்கு நான் பேச போறது என்னை அறிந்தால வர சத்யா அண்ட் ஹேமானிகாவோட லவ் ஸ்டோரி. பார்க்கலாமா? பரபரப்பான ஒரு போலீஸ்கார லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு சத்யா. மாற்று உடையில ஆட்டோ டிரைவரா வேற ஒரு அசைன்மெண்ட்காக வெயிட் பண்றாரு. விதி அவர் வண்டியில உட்காந்துட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது. இறங்க சொல்லும்போது தான் அவர் உணர்றாரு அவங்க நிறை மாத கர்ப்பிணின்னு. இறுக்கமா இருந்த அவர் மனசு கருணையில கரைஞ்சிடுது. ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வர காரணமா இருப்போன்னு ஆட்டோ எடுக்கிறாரு. ஆனா அவருக்கு தெரியாதா அந்த 2 உயிர் தான் அவர் உலகமா ஆகப் போறதுன்னு. வருஷங்கள் ஓடிப் போகுது. மறுபடியும் கோர்ட் வாசல்ல ஒரு சந்திப்பு நடக்குது. மோனிகா, டிவோர்ஸ்ல எனக்கு ப்ராப்பர்ட்டி எதுவும் வேணாம். குழந்தையோட சோல் கஸ்டடி மட்டும் போதும்னு சொல்றாங்க. அந்த திருமணத்துல இருந்து தன்னோட சுயமரியாதை, கலை, அப்புறம் உங்க குழந்தை அது மட்டும் தான் வேணும்னு அவங்க தேர்வு செய்றாங்க. அதான் உண்மை தெரிஞ்சும் சத்யாவை பார்த்ததும் ஆட்டோ டிரைவர் டு ஐபிஎஸ் வாட் அன் இன்ஸ்பைரிங் ஸ்டோரின்னு கிண்டல் பண்றாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி சொல்லிட்டு தன்னோட உலகமான ஈஷாவை சத்யாவோட கையில கொடுக்குறாங்க. அப்புறம் சத்யா ஒரு பதின்பருவ காதலன் மாதிரி த்ரிஷாவோட டான்ஸ் ஷோ பார்க்க போறாரு. அத்தனை பேர் சூழ்ந்திருந்தும் அவங்க உரையாடலுக்கு ஒரு சில நிமிஷங்கள் கிடைக்குது. அழகா ஆடினீங்கன்னு வெக்கப்பட்டுட்டே சொல்றாரு. டான்ஸ் மேல ஒரு நியூ பார்ன் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சதா சொல்றாரு. டான்ஸ் மேலயா இல்ல ஹிமானிகா மேலயா? டான்ஸ் சொல்லித்தர யார்கிட்டயும் காசு வாங்க மாட்டீங்களாமே. இட்ஸ் வெரி நோபல் ஆக்ட்ங்கிற மாதிரி சத்யா சொல்றாரு. நான் சொல்லித்தர டான்ஸ்க்கு யாரும் காசு கொடுக்க முடியாது அப்படின்னு ஹிமானிகா சொல்றாங்க. இப்படிப்பட்ட பேரழகி கிட்டையும் தான் கலைக்கான கர்வம் இருக்கதான் செய்யுதுல்ல. தேடி பிடிச்சு நம்பர் வாங்கி டெக்ஸ்ட் பண்றது, கடமை உணர்ச்சியா இருக்கிற பர்சன் காதல் வயப்படும் போது அழகா தான் இருக்குல்ல. கொஞ்சம் மழையில் நின்று ரசிக்கிறது, அவங்க டெக்ஸ்ட் எப்படா வரும்னு காத்துட்டு இருக்குது. சப்போஸ் அப்படி வந்துட்டா அது அந்த டேவோட பிளானையே சேஞ்ச் பண்றதுன்னு ரொம்ப சாஃப்ட் பாயா மாறிடுறாரு சத்யா. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, விடாம அவங்க போட்டோவே பார்த்துட்டு இருக்கிறது, அவங்க கூட இருக்கும்போது ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சனா மாறுறதுன்னு மென் இன் லவ் பிகம் பாய்ஸ்ன்னு சும்மாவா சொன்னாங்க. சத்யா மீட்ஸ் ஈஷா டூ அண்ட் அவங்களோட ஃபேவரட்டாவும் அவர் ஆயிடுறாரு. பிறந்த நாள் எப்பயுமே லவ்ட் ஒன்னோட செலிப்ரேட் பண்றது ஒரு தனி சிறப்பு தான். ஏன்னோ அன்னைக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் தேஜஸ் அண்ட் க்ளூவோட ஹிமானிகா தெரியுறாங்க. எப்படா நம்ம 2 பேருக்கான தனிமை கிடைக்கும்னு மனசு ஏங்குது சத்யாவுக்கும் சரி, ஹிமானிகாவுக்கும் சரி. சத்யா நோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி த டைம் டு ப்ரப்போஸ் ஃபார் மேரேஜ். இதுக்கு மேல டேட் பண்ணிட்டு வாழ முடியாதுன்னு அவளுக்கு தோணுது. ஹி வாண்ட்ஸ் அ ஃபுல்லி கமிட்டட் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் அண்டர் த சேம் ரூஃப். உலகத்துல உள்ள ஸ்மார்ட்டான பர்சன் ப்ரப்போஸ் பண்ணா துள்ளி தானே குதிக்கணும். ஆனா ஹிமானிகாக்கு பயமும் தயக்கமும் தான் வருது. முறிந்த உறவு ஒரு பக்கம், தன்னையே நம்பி இருக்கிற பொண்ணு ஒரு பக்கம், தன்னோட எல்லா வளர்ச்சி நகர்வுகளை பத்தி பேசுற ஊரோட வாய், எல்லா சிங்கிள் மதருக்குமான இருக்கிற அதே லிஸ்ட் ஆஃப் வரிஸ் தான் ஹேமானிகாவுக்கும் இருக்கு. சத்யாவுக்கு தெரியும் ஹேமாவோட தயக்கம். ஈஷாவை ஹேமாவோட சரி பாதியா தான் சத்யா பார்த்தாரு. அவளோட ஸ்கூல், காலேஜ், கல்யாணம், அவளோட குழந்தைங்க அப்படின்னு அவர் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. ஒரு பெர்ஃபெக்ட் அப்பாவா சத்யா சொல்ற ஃபியூச்சர் பிளானிங்லேயே புரிஞ்சிருப்பாங்க ஹேமா. பிளான் எல்லாம் கேட்டு அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிற ஹேமாவை சிரிக்க வைக்க பண்ண சில்லி பிராங்க் தான் அந்த மெடிக்கல் ஷாப் காமெடி. முன்னாடி ரிலேஷன்ஷிப்போட ட்ராமா பத்தி பேசுறாங்க. ஜஸ்ட் லெட் இட் கோ. இப்ப வாழலாம் ஒன்னா சேர்ந்தானு சத்யா கேக்குறாரு. ஆனா ஈஷாவோட சம்மதம் தான் வேணும்னு தெரியும் சத்யாக்கும். அம்மாவை கட்டி பிடிச்சு தன்னோட பரிபூர்ண சம்மதத்தையும் சந்தோஷத்தையும் தரா ஈஷா. Winning little girl's heart is equally important for the father, right? திருமண ஏற்பாடெல்லாம் நடக்குது. ஈஷாவை சத்யா கூட அனுப்பி வைக்கிறாங்க ஹேமா. என் உயிரோட ஒரு பாதி உன்கிட்ட இருக்கு, மீதி பாதி உன் கூட வந்துடணும்னு சொல்றாங்க. சத்யா தூங்கிட்டு இருந்த குழந்தை கூட பாதுகாப்பா சீட் பெல்ட் போட்டு கூட்டிட்டு போறாரு. ஹேமாவை எதிரிங்க கொண்டுடுறாங்க. நில குழஞ்சு போடுறாரு சத்யா. தனக்கு உலகமா இருந்த அம்மா போனதை எப்படி பொண்ணு கிட்ட சொல்ல முடியாம தவிக்கிறாரு. அப்பாவும் பொண்ணும் கிரீஃபை ஒன்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்கள கொல்லணும்னு வெறி வருது.
ரிஸ்க் பண்றதுக்காக லைஃபே. பட் ஸ்டில் ஈஷா brings him into reality. ஹேமா போனாலும் ஹேமாக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் எல்லாத்தையும் நிறைவேற்றுறாரு சத்யா. ஒரு லாங் டிராவல் போறாங்க அப்பாவும் பொண்ணும். அம்மாவுக்கு அம்மாவாவும் அப்பாவுக்கு அப்பாவாவும் சத்யா இருக்காரு ஈஷாக்காக. வாட் இஃப் அன்னைக்கு சத்யாவுக்கும் ஹேமாவுக்கும் கல்யாணம் நடந்திருந்தா? வாட் இஃப் தே ஆல் ஹேட் தேர் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர்? வருஷம் அப்பா பொண்ணு அம்மான்னு ஜாலியா வெக்கேஷன் போயிருப்பாங்க. அவங்க ஜோத்பூர் ட்ரிப்ல பலூன்ல தங்கச்சி வேணும்னு எழுதி பறக்க விட்டுருப்பாங்க ஈஷா. சத்யாவும் ஹேமானிகாவும் பண்ண ப்ராமிஸ மக்களுக்காக பிரேக் பண்ணி இன்னொரு பொன் குழந்தையும் பெற்றிருப்பாங்க. இந்த வாட்டி சத்யா ஹேமாவோட கைய புடிச்சிட்டு லேபர் ரூம்லயே நின்றுப்பாரு. ஒரு லேசியான சண்டே காலையில சத்யா காஃபி குடிச்சிட்டே வீட்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அம்மா பெரிய பொண்ணுக்கும் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணுக்கும் தலை வாரி விடுற அழகு பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருப்பாரு. இவங்க 3 பேர்லயும் அப்பாவோட ஃபேவரட் யார் தெரியுமா? எப்பயுமே ஈஷா தான். டேனியா டஸ் நாட் கேரி த ப்ராமிசஸ், லவ் டஸ். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள மாதிரி இந்த படம் பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஜிபிஎம் ஃபேனா இருந்தா கண்டிப்பா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See ya. Bye.